அனைத்துலகம் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்டா, யாழ்ப்பாணத்தை சுற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் இந்த சேனலில் வந்து காணொலிகள் போட்டிருப்பேன். இப்போ வந்து கனகாலமாச்சு யாழ்ப்பாணத்தை சுற்றி காட்டி போட்டு கனகாலமாச்சு. நாளுக்கு நாள் அங்கே வந்து நிறைய கட்டுறாங்க, புதுசு புதுசாக வந்து கொண்டிருக்கு, நிறைய விஷயங்கள், நிறைய கடைகள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கு. அப்போ நான் தான் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குன்னு காட்டிக்கொள்ளான்னு வந்து நான் இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தோம்னா, யாழ்ப்பாணம் ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறோம். அது வந்து இங்கால பக்கம், அதாவது வந்து இங்கால என்ன சொல்லமாட்டா ஆரியலன் சந்தி அந்த ரோட்டால் வந்து இங்கே நிற்கிறோம். நாங்கள் உள்ளே போய் எங்களை ரயில்வே ஸ்டேஷன் அதில் என்ன மாதிரி இருக்குது, அங்கே ஹோட்டல்கள் இருக்குது, அதெல்லாம் காட்டிக்கொண்டு ஃபுல்லாக அப்படியே யாழ்ப்பாணத்துக்கு மெயினான இடங்கள் எல்லாம் சுற்றி காட்ட போகிறோம். மற்ற வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண காணொலி பார்த்து வந்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, வாங்க நாங்கள் யாழ்ப்பாணத்தை சுற்றி பார்ப்போம். ஓகே, நாங்கள் இப்போ அந்த ஒழுங்கை கால் அப்படியே வந்து நாங்கள் இங்கே ரயில்வே ஸ்டேஷனை பார்த்து கொண்டு போகும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் இப்படி நாங்கள் சும்மா நோம்பலாக காட்டுறேன், உள்ளே போயில நோம்பலாக காட்டுறேன். அப்படி இங்கால வந்தோம்னால் ஃபுல்லாக வந்து ஹோட்டல்ஸ் இங்கே கட்டி கொண்டிருக்கணும். இங்கே ஃபுல்லாக வந்து ஹோட்டல்ஸ் இருக்குது பாருங்கள். வெலம்புரி, அங்கே ஜெட்விங் அதெல்லாம் நிறைய இருக்குது. நோர்த் கேட் இருக்குது, வெலம்புரி இருக்குது, ஜெட்வின் இருக்குது, இங்கே மச்சானா இதுக்கு உள்ளே வந்து நோர்த் கேட் இருக்குது. வெலம்புரிக்கு ஒரு ஒழுங்கை காலை போகணும் இல்லைண்ணே, அந்த ஒழுங்கை காலை இப்படி அங்கே நிறைய இருக்குது. நாங்கள் இப்படியே பார்த்து கொண்டு என்ன செய்ய போகிறோம்டா, வேம்படி சந்தைக்கு போக போகிறோம். சிக்னல் சந்தை, வேம்படி சிக்னல் சந்தைக்கு போய் அப்படியே அங்கால என்ன வேறு இருக்குன்னு பார்த்து கொண்டு போவோம். ஓகே, இப்போ அந்த இதால் வந்து நாங்கள் திரும்பி போய் கொண்டிருக்கிறோம். இங்கே போய்க்கு வந்து நிறைய கடைகள் எல்லாம் இருக்குது பாருங்க. இங்கே ஒரு ஆமி கேம்ப் ஒன்று இருக்குண்ணே, சின்ன ஆமி கேம்ப் ஒன்று இருக்குது. அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஹார்ட்வேர் கடைகள் எல்லாம் நிறைய வருது. நாங்கள் அப்படியே பார்த்து கொண்டு போவோம். சொன்னோம்னா ஒரு பழைய வீடு, பழைய கட்டுற கொண்டு விடாக்கு இங்கே பார்த்தோம்னா ஆமி கேம்ப். இங்கால வீடியோ எடுக்கிறதுக்கு பிறகு அடிப்பாங்க. அப்படி இங்கால பார்த்தோம்னா இதில் ஒரு சூப்பர் மார்க்கெட் வருது ஏன்னா, ஒன் மேக்ஸ் சிட்டி என்ற ஒரு சூப்பர் மார்க்கெட் வருது. சேல்கள் போட்டுக்கணும் போல் இங்கே நிறைய கடைகள் வருது பாருங்க. பார்த்தோம்னா ஒரு ஹோட்டல் இருக்குது பாருங்க, பேர்ல் ஐலாண்ட் இன்னொரு ஒரு ஹோட்டல் இருக்குது, ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டாக இருக்குது. பைப் வந்து தண்ணி ஓடிக்கொண்டுருக்கு. இங்கே வந்து ஒரு எலக்ட்ரிக் பைக் அதில் விற்கிற இடம் அதில் இருக்குது. நாங்கள் பார்த்துக்கொண்டு கழிச்சு கொண்டு வந்து எங்கே வந்துட்டோம் என்றால் வேம்படி சந்தி. அதில் பார்த்தோம் என்றால் டொமினோஸ் கிட்டே தானே திறந்துருந்தது, டொமினோஸ் கிட்டே திறந்துருந்தது. அதனால் பார்த்தோம் என்றால் மகேந்திரா ஷோரூம். இதை வாகனங்கள் இறக்குமதி எப்படி காய்ச்சி கொண்டிருக்கணும் எனக்கு என்ன வேணும் தெரியல, இறக்குமதி செய்ய போயினவா இல்லையா என்ன தெரியல. இப்போ 12, 11, 10 சிக்னல் வந்துட்டுது. இப்போ நாங்கள் ஆஸ்பத்திரி வீதி ஹாஸ்பிட்டல் ரோட்டில் வந்து நேராக போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா பீட்சா கட் இருக்குது பாருங்க. இங்கே பீட்சா கட் இல்லை எப்போவுமே சனம் அதிகமாக இருக்குது. இங்கே எல்லாம் ஒரு சீத்தில் டைமில் இங்கே பார்த்தோம்னால் சதோசா சந்தை இருக்குது. அப்படி நாங்கள் போனோம்னா இங்கே யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரி, இங்கே நர்சிங் காலேஜ் ஆஃப் நர்சிங் ஜெஃப்னா அதில் இருக்குது பாருங்கள். இப்போ இங்கே பார்த்தோம்னா இங்கே யாழ்ப்பாணம் பிஓசி பேங்க்னு ஒரு பிரான்ச் உண்டு, மெயின் பிரான்ச் உண்டு இங்கே இருக்குது பாருங்க. இதில் இப்படி நாங்கள் நேராக பார்த்து போகிறோம். பார்த்து போய்க்க பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரி. இப்போ நடுவுக்கு வந்து இதில் பைக்குகள் ஆட்டோக்கள் இதெல்லாம் நிற்கும். பைக்கில் இதெல்லாம் 30 ரூபா வாங்கினோம். இதில் நிப்பாட்டிட்டு போய் வந்து பைக்கில் 30 ரூபா வாங்கினோம். நடுவுக்கு நல்ல இப்போ அந்த மரங்களெல்லாம் நட்டு கொண்டு வரணும் பாருங்க, கிளறி மரங்கள்லாம் நட்டு கொண்டு வரணும். பாதுகாத்து கூட இந்த மரங்களை பிடுங்கி போடுவாங்க. இங்கெல்லாம் பார்த்தோம்னா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு முன்னுக்கு கூட வந்து பார்மசிகள் நிறைய வரும் பாருங்க. நிறைய பார்மசிகள் எல்லாம் கூட வரும். சிட்டி மெடிக்கல்ஸ், ஆசிரி இதுகள், ஆய்வுக்கூடங்கள் அதெல்லாம் நிறைய இருக்குது. இங்கே ஒரு கேட்டுகள் வரும், ஹாஸ்பிட்டல் கேட்டுகள் ஒன்று நம்பர் போட்டிருக்கும், 5ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் 2 ஒன்று இருக்குது. ஒரு டைம்லாம் உள்ள விழுவினம். அப்படியே பார்த்தோம்னால் இங்கே ஒரு ஷாப்பிங் மால் உண்டு. யாழ்ப்பாணம் ஒரே ஒரு ஷாப்பிங் மால் காகல்ஸ். இதில் வந்து கேஎஃப்சி மற்ற சினிமா இருக்குது, மேலே காகல்ஸ் சினிமா இருக்குது, கேஎஃப்சி இருக்குது, நிறைய கடைகள் இங்கே டெலிஃபோன் கடை, பான்ஸ் கடை அந்த கடைகள்லாம் இருக்குது. இப்படி நாங்கள் நேராக போய் கொண்டு இருக்கோம். இங்கே கூட வந்து அந்த பார்மசி இதெல்லாம் பெரும்பாருங்க. நாங்கள் சும்மா நோங்களாக காட்டுறேன். இதில் நிறைய பார்மசி இருக்குது. வேண்டாம் முன்னுக்கு ஆஸ்பத்திரி இருக்கிறனால பார்மசிகள் நிறைய இருக்குது. மற்ற இதில் வந்து இருக்குது என்எஸ்பி பேங்க் இருக்குது பாருங்க. இதில் ஆஸ்பத்திரி முன்னாலே என்எஸ்பி பேங்க் இருக்குது. அப்படி இங்கால போக ஒரு இதுகள் வந்து ஒன்று நாங்கள் நோம்பலாக காட்டிக்கொள்கிறேன். இதில் எல்லாம் பார்மசி லைனாக நீட்டுக்கு பார்மசி தான். இங்கே பார்த்தோம்னா கொமர்ஷியல் பேங்க் மெயின் பிரான்ச் யாழ்ப்பாணம் பெரிய கட்டுறோம் பார்த்தீங்கன்னா தெரியும். நல்ல வெஸ்கோ பார்மசியா, வசந்தம் பார்மசி அப்படி நிறைய பார்மசிகள் வரும். இங்கே பார்த்தோம்னா அரச ஒசு சிலை அந்த இதாக இருக்குது. இங்கே வந்து இதுக்கு அந்த பேமெண்ட் கடைகள் மாதிரி இருக்குது. ஏன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கடைகள் மாதிரி இருக்குது. இங்கே கவரிங் கடைகள் அது நிறைய இருக்குது. அப்படியே பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் கலைஞ்சி வரைக்க சிடிவி பஸ் ஸ்டாண்ட். இதில் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு சிடிவி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இங்கே போலீஸ் மாமா போகிற அப்படியே பார்த்தோம்னா நடுவுக்கு ஆட்டோ ஸ்டாண்ட். நாங்கள் ஆட்டோ தேவை வேண்டாம், பஸ்ஸில் இறங்கி வெளிமாட்டத்துலேருந்து பஸ்ஸில் இறங்கி ஆட்டோ தேவை வேண்டாம். இதில் பிடிக்கிற இருக்குது, மற்ற பிக்மி அதெல்லாம் இருக்குது. இப்படி நாங்கள் நேராக போகிறோம். நேராக போனோம் என்றால் எங்களுக்கு வந்து கருவாட்டு கடை சந்தை, சத்திர சந்தைக்கு போகலாம். இதெல்லாம் ஃபுல்லாக ஆஸ்பத்திரி வீதி தான் சொல்கிறது. வெளிமாட்ட பஸ் கொண்டு வருது.
இந்த மஞ்சள் கோல்ல தான் நிற்காம போனால் நிறைய ஃபைனுகள் அடிபடும். எங்களை போலீஸ் மாமா பார்த்து கொண்டு நிற்கிறார். மஞ்சள் கோல்ல ஏற்றியில் அதை தான் நாங்கள் போயினோம். கடந்து போயிட்டோம்னால ஓகே எங்களை போலீஸ் மாமா நிற்கிறார். எங்களை பார்த்தோம்னா அப்படி எங்களை எதிராக பார்த்தீங்கன்னா நிறைய புக் ஷாப்புகள், மற்ற பாட்டா கடைகள், மற்ற ஃபோன் ஷாப்புகள் எல்லாம் லைனுக்கு வரும். அதாவது அன்னை புத்தக சாலை நிறைய இருக்குது. பார்த்தீங்கன்னா சாம்சங் ஃபோன் ஷாப்புகள் எல்லாம் இந்த மேல் மாடியில் இருக்கு. இந்த மாடியில் வந்து மேலே இருக்கும். ஓ அப்படி நாங்கள் எங்களை பார்த்தோம் என்றால் கஸ்தூரியா ரோட்டில் விடுறோம். இந்த இதால் வந்து கஸ்தூரியா ரோட்டில் விட போகிறோம். இந்த ஒன் வேக்கு இது ஒரு ஒன் வே, அதில் போக மட்டும்தான் முடியும், விரையிலாது. பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருக்கு ஒன் வேன்னு குறியீடு போட்டிருக்கு, விரையிலாது. ஓகே இதில் பார்த்தோம் என்றால் இங்கே மேலெல்லாம் கட்டுற தொகுதிகள் இருக்குது. உள்ளே எல்லாம் கட்டுற கடை தொகுதிகள் எல்லாம் இருக்குது. நிறைய கடை தொகுதிகள் இருக்குது. பாருங்க அதில் சும்மா நோமலாக காட்டிக்கொண்டு போகிறேன். நான் உள்ளே போய் காட்டையில் நோமலாக காட்டுறேன். இங்கே கபிலா காலனியக்கம் அதெல்லாம் இருக்குது. இடையிலுக்கு எல்லாம் காட்டணும், அதை நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு என்ன வேண்டு. அப்படி நாங்கள் நேராக போனோம் என்றால் எல்லாம் நகைக்கடைகள். பாருங்க இந்த கஸ்தூரியா ரோட்டில் வந்து ஃபுல்லாகவே நகைக்கடைகள். அதான் இது ஒன் வே தான், ஆனால் குறுக்க வாகனங்கள் வெறும் நடந்து வர்றது ஓகே. ஆனால் குறுக்க சைக்கிள் எல்லாம் பெருவினம், மற்ற பைக்குகள்லையும் பெருவினம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த சின்ன சைக்கிள்கள் விற்கிறது. மற்ற நகைக்கடைகள் தான் கூட. நகைக்கடைகள், டெலிஃபோன், ஃபோன் ஷாப் இருக்குது. மற்ற வந்து நான் போடுற யுவனி கடையெல்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு போய் சும்மா நம்மளை காட்டி கொண்டு போகிறேன். உள்ளேலாம் நான் போய் காட்டையில் நல்லா பார்த்தோம்னா நாங்கள் என்எஸ்ஆர் கடை போகிறோம். இதில் இருக்க என்எஸ்ஆர் கடை அப்படி அங்கால போனோம்னால் அதில் வந்து யுவனி இருக்குது. சரி நாங்கள் கழிச்சு கொண்டு வின்சன் சந்திக்கு வந்துட்டோம். பாருங்க இதில் வந்து மேலே வந்து யுவனி கடை இருக்குது. பாருங்க இங்கே வின்சன் சந்தியில் வந்து நாங்கள் இப்போ வலது பக்கம் திரும்பி போகிறோம். 2 பெட்ரோல் செட் இருக்குது. பாருங்க சீபேட் கொண்ட 2 பெட்ரோல் செட் இருக்குது. இப்போ நாங்கள் வலது பக்கம் தாண்டி வின்சன் சந்தியிலேருந்து அப்படியே போகிறோம். நாங்கள் வந்து வெல்லிங்டன் சந்தியை நோக்கி போகிறோம். என்ன ரோடுன்னு சொல்கிறது? ஸ்டான்லி ரோட். அதாவது வந்து ஸ்டான்லி ரோட்டில் போகிறோம். நல்ல கார் ஒன்று போகுதுண்ணே. இந்த ஸ்டான்லி ரோட்டில் வந்து கூட வந்து ஹார்ட்வேர் அதில் இருக்கு வேணே. ஹார்ட்வேர்கள், மற்ற எலக்ட்ரானிக்ஸ், பைக் சாமான்கள். இங்கே பாருங்க இதில் அப்படியே காட்டி கொண்டு போகிறோம் தெரியுது பாருங்க. அந்த கடைகள் தான் கூட இங்கே இருக்குது. இதில் பார்த்தோம்னா நேஷன் ட்ரஸ்ட் பேங்க்னு இருக்குது. அப்படி நிறைய பேங்குகள் அதெல்லாம் பெறும். பிஓசி பேங்க் வருது பாருங்க. மஞ்சள் கட்டுறோம், பிஓசி பேங்க் கட்டுறோம், மஞ்சள் கட்டுறோம். ட்ராஃபிக்கான ஏரியா இதெல்லாம். ட்ராஃபிக்கான விலத்தில ட்ராஃபிக் ஆயிரும். விலத்தில அளவுக்கு ட்ராஃபிக் ஆயிரும். இல்லை அப்படி நான் சும்மா காட்டி கொண்டு போகிறேன். பேங்க் 2 சைடு நிறைய கடை தொகுதி, நல்ல வாகனங்கள் நிறைய இருக்குது. பீபிள்ஸ் பேங்க் கொண்டு வரும். அப்படி நிறைய இருக்குது பாருங்க. ஹெச்பி டேம் அப்படியே ஒரு கடைகள், நிறைய கடை, எலக்ட்ரானிக் சாமான்கள், பைக் சாமான்கள், ஹார்ட்வேர்கள் அப்படி நிறைய இருக்குது பாருங்க. இங்கே பீபிள்ஸ் பேங்க் அங்கே வந்து முதல் தர விலையமைப்பும் இருக்குது பக்கத்துலேயே. ஓகே அப்படியே நாங்கள் நேராக பார்த்துன்னு போவோம். அப்படியே மாபல் கடைகள் வருது. 2 பக்கம் பார்த்தீங்கன்னா பைக்கெல்லாம் அனுப்பாட்டிட்டு, பைக்குகள், ஆட்டோக்கள், இதெல்லாம் படியெல்லாம் அனுப்பாட்டி ஆக்கள் சாமான்கள் எல்லாம் வாங்கி கொண்டிருக்கணும். பரபரப்பாக இருக்கும். சில நேரம் பஸ்ஸுகள் எல்லாம் குறுக்க வந்து சிக்கிப்பட்டு அங்காலையும் இங்காலையும் பெரிய பஸ்ஸுகள் சிக்கிப்பட்டுட்டா இதால் போயிடாது, விலத்தி போயிடாது. இப்போ அது ஒரு சிக்கல் இருக்குது. இப்படி நாங்கள் இப்படியே நேராக போனோம்னா ஆரியவளம் சந்தைக்கு போகலாம். இப்போ நாங்கள் அதற்காக பார்த்துக்கொண்டு ஆரியவளம் சந்தையை பார்த்துக்கொண்டு அப்படியே நாங்கள் திரும்பி அங்கே வேம்படி சந்தைக்கு போவோம். முதல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் ரோட் வருது, அதில் திரும்பி அப்படியே நாங்கள் பார்த்துக்கொண்டு போவோம். ஓகே இது பார்த்தோம்னா வெல்லிங்டன் சந்தியில் எங்கால பார்த்தீங்கன்னா லிங்கன் க்ரீம் ஹவுஸ் இருக்குது பாருங்க. நல்ல ஒரு பெரிய பில்டிங். ஓ நல்லா இருக்கும். லிங்கனில் நல்லா இருக்கும் ஐஸ்கிரீம். வானம் போக வைக்குது. இங்கே பார்த்தோம்னா எங்காலும் ஏதோ பெரிய பில்டிங் இருக்குது. என்ன பில்டிங் கிடையாது? மாபிள் கடை. ரொசல். ஓகே மாபிள் கடை. இங்கே பார்த்தோம்னா இது நாங்கள் ஏற்கனவே காணொலி போட்டிருந்தாங்க. நியூ ஜெஃப்னா சேல்ஸ் சென்டர். அப்படி எங்கள் அப்படி நேராக போனோம்னால் ரயில்வே ட்ராக் குறுக்க வரும். அதை தாண்டி போய் வந்து எங்களுக்கு அரியகுளம் சந்தி வரும். இங்கே பார்த்தோம்னா கொசி ரெஸ்டாரண்ட் இருக்குது. சூப் அதுகள் இங்கே நல்ல ஒரு இதாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பேசலாம் எங்கே கருத்துக்களை சொல்கிறோம். நீங்கள் வந்து வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ எங்களை பார்த்தோம் என்றால் விகாரை முன்னுக்கு எங்களை பார்க்க வந்து இங்கால அந்த முன்னுக்கு வேறு சிங்களீஸ் வந்து தங்குறத மாதிரி அக்ஸதை. இது வந்து வெஜிடேரியன் ஹோட்டல் அக்ஸதை. இங்கால விகாரை அதற்கான விடுதி இருக்குது. இங்கால பார்த்தோம் என்றால் நாகவிகாரை இருக்குது. 60 வரைக்கும் நிற்கணும் மேடா. அங்கால பார்த்தோம் என்றால் முன்னுக்கு தான் ஆரியகுளம். என்ன ஆரியகுளத்து திருப்பி பார்த்துட்டு போவோமோ குளத்தை? ஓ ஓகே. இப்போ நாங்கள் அப்படியே இதால் வந்து இடப்பக்கம் திருப்புறோம். இடப்பக்கம் திருப்பினோம் என்றால் ஆரியகுளத்துக்கு போகலாம். பாருங்க இதில் வந்து ஆரியகுளம் உங்களை காட்டுறேன். கொக்கு நிக்குதല്ലോ அது கொக்கு இருக்கும். அது வந்து உண்மையான கொக்கு மாதிரி இருக்கு.
அண்டையே நாங்கள் பாதுகாத்து தான் குழம்பு ஏன்னா பக்கத்தில் இன்னொரு கொக்கு நின்றது அது உண்மையானது அது சிலை செய்து வச்சுக்கிட்டாரு ஏரியாக்குள்ள நல்ல மரங்கள் அதெல்லாம் இருக்கு மற்றதில் வந்து கீழே அந்த பெஞ்சுகள் செய்திருக்கு இருக்கிறதுக்கு அதுவும் உண்மையான கொக்கு எனக்கும் அதுவும் டவுட்டாக தான் கிடக்கு செய்யுது நல்ல பெஞ்சுகள் இருக்கு மரங்களுக்குள்ள வந்து இருக்கலாம் என்ன இந்த காகங்கள் அதுகள் கொஞ்சம் இதாண்டு அந்த ஒரு சிக்கல் இருக்கு இதில் வந்து இப்படியே நேராக போய் அதில் திரும்பின வேண்டாம் அதோட வைச்சந்தியன் இருந்து நேராக போய் திண்ணவெளிக்கு போகலாம் திரும்பின வேண்டாம் நல்லூர் போகலாம் இப்போ நாங்கள் யூட்டோன் அடிக்க போகிறோம் யூட்டோன் அடிச்சு கொண்டு அங்கால பார்க்க போகிறோம் யாழ்ப்பாணம் ஏரியாவுக்கு பார்க்க போகிறோம் நாங்கள் எங்களை வரையில் ஓகே நாங்கள் இப்போ திருப்பி அப்படியே நேராக போகிறோம் ஏரியெல்லாம் போனாங்க திருப்பி கொண்டு நேராக போகிறோம் இது வந்து நேராக போய்க்க வேம்படி சந்தைக்கு தான் போகும் இப்படி நாங்கள் நேராக போனால் வேம்படி சந்தைக்கு போகும் இங்கே யாடியா பைக் ஷோரூம் இருக்குது இதெல்லாம் நடக்குது ரோட்டு இதெல்லாம் நடக்குது இப்படி நேராக நாங்கள் போய் இப்போ வந்து இதுக்கால தான் இன்ட்ரோ எடுத்து வந்தோம் நாங்கள் இந்த ஒழுங்கைக்கால போய் அதாவது வந்து இதில் ஒரு ஒழுங்கை வருது இந்த ஒழுங்கைக்கால போனால் அப்படியே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படியே நாங்கள் நேராக போய் இதில் திருப்ப போகிறோம் இதில் ஒரு ஆஸ்பத்திரி இருக்கிறது திருப்ப போகிறோம் இங்கே வந்து இந்த வாடகை கொடுக்குற மிஷின்கள் கிங்ஸ் அப்படி இருக்குது இப்போ இதில் வந்து விளக்கை பக்கத்தால் திரும்ப போகிறோம் இது வந்து ஹாஸ்பிட்டல் ரோட்டுக்கு வந்து போகுது அதாவது இந்த ஹாஸ்பிட்டல் பின்பக்கம் மோச்சுவரி ரோடு அதுக்கு போகும் இதில் வந்து கிளினிக் அதுகள் இருக்குது இங்கே இப்போ கிளினிக் இருக்குது மற்ற வந்து இங்கே கிளினிக் தொகுதி என்று இதில் போட்டுருக்காங்க போட் இதில் டிராஃபிக்காக நடந்தான் இது விக்டோரியா லைன் இது வந்து விக்டோரியா லைன்னு சொல்கிறது இதில் பார்த்தோன்னா இதுலேயும் ஏதோ ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது பாருங்க அப்படியே பார்த்தோம்னா இதில் ஸ்பீட் பிரேக்கர் என்ன கார்கார யோசிக்கிறா நிப்பாடி போட்டு ஸ்பீட் பிரேக்கரை தாண்டுவோமா தாண்ட வேண்டாம் யோசிச்சு தான் எடுக்கிறேன் அதில் வந்து எல்லாம் இருக்கிற கட்டுற தொகுதிகளையும் அதை பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாண வைத்திய சாலை மருத்துவ சிகிச்சை நிலையமாம் அதே நாங்கள் அப்படியே இடக்கை பக்கம் திரும்பி போனோம்னால் மினி பஸ் ஸ்டாண்டுக்கு போகலாம் இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கேட் ஒன்று வரும் அதில் அந்த பெண்டில் வந்து ஒரு கேட் வரும் அதான் மோச்சரி கேட்டுன்னு சொல்கிறது இதில் வந்து அந்த மோச்சரிக்கு போகிறது அந்த கேட் தான் இது 14ஆம் நம்பர் கேட் இப்படி நாங்கள் போகிறோம் இதில் வந்து ஆட்டோ ஸ்டாண்டு இருக்குது இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் பில்டிங்கில் அது உயரமாக இருக்குது அந்த வெள்ள பில்டிங் இப்போ தான் புதுசாக திறந்தது இந்த யூனிவர்சிட்டி ஆகல டீச்சிங் இது மாதிரி திறந்துருந்தது இப்படி நாங்கள் போய்க்க இதில் வந்து நிறைய உடுப்பு கடைகள் வரும் ரெண்டு பக்கம் வந்து இங்கே வந்து பஸ்ஸுகள் நிற்கும் அங்கால பக்கம் வந்து நல்ல உடுப்பு கடைகள் நிறைய உடுப்பு கடைகள் வரும் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து உடுப்பு கடைகள் பாருங்க இதுக்கே வந்து ஒரு சானிடைசர் ஆனதாக இருக்க வேண்டாம் இங்கே பஸ்ஸுகள் இருக்கும் அங்கே இன்னொரு பஸ்ஸுகள் வந்து வைக்காது இருக்கும் மற்ற வந்து இந்த பண்டிகை நாட்களெல்லாம் உடுப்பு கடைகளுக்கு வந்து சரியான நாட்களாக இருப்பினோம் பாருங்க இதில் வந்து நிறைய உடுப்பு கடை லைனுக்கு வந்து உடுப்பு கடை தான் வருது பாருங்க அந்த உடுப்பு கடைகளுக்கு வந்து பைக் கலர்கள் நிற்க வந்து சரியான க்ரௌடாகவும் இருக்கும் அதில் ஒரு டிராஃபிக் ஜாம் கொண்டு வரும் இது வந்து டபுள் வே தான் என்ன ஒன் வே இல்லைன்னு பிரிச்சிருக்கான் இல்லை அழிஞ்சு போச்சு கோடுகள் இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடு கடைகள் மற்றது வந்து இங்காலும் சில நகை கடைகள் வரும் இந்த சாப்பாடு கடை சாக்லேட் கடை அப்படின்னு நிறைய கடைகள் வரும் இப்படி நாங்கள் திரும்ப போகிறோம் திரும்பி எங்காலேண்டா சத்திர சந்தைக்கு போகிறோம் ஏன்னா நாங்கள் நேராக போய் திரும்பி நான் விளக்கை பக்கம் திரும்பி வேண்டாம் ஏற்கனவே போட்ட கஸ்தூரியா ரோடு தான் போவோம் அதே நாங்கள் இங்கால திரும்பி பழக்கடை பாருங்க எங்களை வந்து ஃபுல்லாக வந்து லைனுக்கு பழக்கடைகள் இருக்குது லைனுக்கு அப்படியே ஃபுல்லாக பழக்கடை போய் நின்றா வாங்கணும்னு கூப்பிடினோம் நாங்கள் இப்படியே திரும்பி பழக்கடையால் திருப்பி வெள்ளை பக்கம் திரும்புகிறோம் அதே இடம் நான் வந்து ஏற்கனவே போலீஸ்காரன் நின்றுச்சுனா அதே மஞ்சள் கோடு வெள்ளைக்கோடு என்ன அதே வெள்ளைக்கோடு அந்த வேலை போகிறோம் திறன் க்ராஸ் பண்ண பைக் எடுத்தால் சரி ஓகே இப்படி நாங்கள் நேராக போகிறோம் முதல்ல வந்து அதை திரும்பி தான் நாங்கள் கஸ்தூரியா ரோட்டுக்கு இறங்கியிருந்தாங்க இப்போ நாங்கள் கஸ்தூரியா ரோட்டுக்கு இறங்காமல் நேராக போய் எங்காவது பக்கம் திரும்ப போகிறோம் என்றால் இடப்பக்கம் திரும்ப போகிறோம் இடப்பக்கம் திரும்பி எங்களை கருவாடு கிடையாதுலையும் காட்டிக்கொண்டு அப்படியே எங்களை புது பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம் நாங்கள் எங்களை பார்த்தோன்னே இதுக்கு மார்க்கெட் இருக்குது அதுக்கு வந்து அப்படியே மார்க்கெட் கடை தொகுதிகள் ஃபோன் கடைகள் மற்ற அந்த ஹோல்சேல் சாமான்கள் வாங்குகிற கடைகள் அதெல்லாம் இங்கால வந்து இருக்குது உள்ள வந்து மார்க்கெட்டும் இருக்குது அதோட கடை தொகுதிகளும் இருக்குது ஓகே இப்படி நாங்கள் இங்காலி பக்கத்தால் போவோம் ஓகே இங்கால சிக்னல் வந்து இதுதான் சத்திர சந்தின்னு சொல்கிறது இங்கால பார்த்தோம்னா ஃபுல்லாக வந்து கருவாட்டு கடைகள் மற்ற இதில் பார்த்தோம்னா மேலே ஈஸ்ட் இருக்குது இங்கால பார்த்தோம்னா கருவாடு கடை தொகுதி மற்ற வந்து இங்கால பார்த்தோம்னா இந்த இதுகள் கேக் ஐட்டங்கள் கொலம்பேசன்ஸ் அது ஃபேமஸ் கேக் சாமான்கள் விற்கிற கடை கொலம்பேசன்ஸ் இதுகள் ஃபேமஸ் அப்படியே வந்து நிறைய இதுகள் போய்கொண்டிருக்கு நிறைய கடைகள் எல்லாம் போய்கொண்டிருக்குது இப்படி நாங்கள் நேராக போனோம்னா முத்தவழிக்கு போகலாம் அதில் நாங்கள் பார்க்க முதல் இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால் இடப்பக்கம் திரும்பி மினி பஸ் ஸ்டாண்ட் பார்த்து அப்படியே முனீஸ்வரன் லைனால திருப்பி யாழ்ப்பாணத்துக்கு போகிறோம் இதெல்லாம் சுற்றி எல்லாமே யாழ்ப்பாணத்துக்கு போகிற ரோட்டாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா நேராக வந்து முத்தவழி அப்படி எங்காலி பக்கம் போனால் பண்ணதில் போகலாம் முத்தவழி இப்போ ஒரு ஃபங்க்ஷனும் இல்லை ஒரு ஃபங்க்ஷன் ஒன்றும் இல்லை
அப்படியே நாங்கள் திரும்பி நாங்கள் இடப்பக்கம் திரும்பி அப்படியே மினி பஸ் ஸ்டாண்ட் பார்த்து கொண்டு அப்படியே முனீஸ்வரன் லேனால போகிறோம். போயிட்டு அப்புறம் அங்கால திருப்பி சுற்றி பார்க்க போகிறோம். இதை வந்து அப்படி நாங்கள் சுழட்டி பார்க்கணும். எல்லா இடமும் காட்டுறேன்னா இப்போ ஒரே பாதைக்கு திருப்பி போவோம். அங்கே சுற்றி பார்க்க வந்து ஒரே பாதை திருப்பி வந்து கொண்டிருக்கோம். இப்போ நாங்கள் சும்மா நம்மளா பார்த்துட்டு போவோம். இதுக்கு நாங்கள் இங்கால பார்த்தோம் என்றால் வீரசிங்க கோயில் இருக்கு பாருங்க. இதில் வந்து அந்த சேலெல்லாம் போட்டிருந்தது, அதெல்லாம் நாங்கள் காட்டியிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பெரிய பில்டிங் இருக்குது. யாழ்ப்பாண கலாச்சார மண்டபம் பார்த்தீங்கன்னா பெரிய பில்டிங் ஒன்று இருக்குது. அப்படி இங்கே பார்த்தோம்னா ஒரு குளம் இருக்குது. அங்கால ஒரு பில்டிங் ஒன்று கட்டப்படுது. என்னென்ன அங்கே மணிக்கூடு கோபுரம் தெரியுது, அதெல்லாம் உங்களுக்கு காட்ட போகிறேன். அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் வந்து இப்போ வந்து எங்கள் உள்ளூர் பஸ்ஸுகள் நிற்கும், மினி பஸ்ஸுகள். இப்போ வந்து கொழும்பு பஸ்ஸுகள் கூட வந்து கொழும்பு பஸ்ஸுகள் நிற்கும். இதால் வந்து இந்த முனீஸ்வரன்லேயே நான் போக போகிறோம். இதில் வந்து சுற்றி வர 2 பக்கமும் கடை தான். என்ன ஃபுல்லாக வந்து உடுப்பு கடைகள் இருக்கும். 2 கடையும் வந்து கூட உடுப்பு கடைங்களை கவரிங் கடை இருக்குது. இடையே கொண்டு அப்படியே உடுப்பு கடைகள் இருக்குது பாருங்க. 2 கடையுமே ஃபுல்லாக உடுப்பு கடை தான். இதை வந்து போகலாம் வரலாம், 2 இதுவும் செய்யலாமே. 2 பக்கம் போகக்கூடாது, 1 வே இல்லை. இப்படி நாங்கள் நேராக போய் திருப்பி அங்கெல்லாம் காட்ட போகிறோம். அதுக்கு மேலே வந்து பார்த்தோம்னால் இங்கே அப்படி இதில் வந்து இந்த வெலை பக்கம் திரும்பினா செல்வா தியேட்டருக்கு போகலாம் தானே. இதில் வந்து இது இந்த வெலை பக்கம் இல்லை நேரம் போனோம்னா செல்வா தியேட்டருக்கு போகலாம். இப்போ நாங்கள் அப்படியே நேராக போய் அங்கே KFC ரோடு இருக்குது. அதால் போய் இந்த மணிக்கூடு கோபுரம் முதலையும் பார்த்து லைப்ரரியையும் காட்டி கொண்டு வருவோம். இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் தான் போகிறோம். இனி அங்கே போய் தொடருவோம் மிச்சம். ஓகே, நாங்கள் அப்படியே திருப்பி எங்கே போகிறோம்னா ஹாஸ்பிட்டல் ரோடில் தான் போய் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே காட்டியிருந்தான், அந்த ஹாஸ்பிட்டல் ரோடில் தான் போய் கொண்டிருக்கிறோம். இப்படியே போய் அந்த KFC ரோட்டால் வந்து திருப்ப போகிறோம். இதில் பார்த்து நாங்கள் காகல்ஸ் நான் காட்டினாங்க. இதில் வந்து அப்படியே திருப்ப போகிறோம். திருப்பி போனோம் என்றால் இங்கே ஸ்கூலும் இருக்குது. எஃப்னா சென்ட்ரல் காலேஜுக்கும் போகலாம். இதால் இப்படி வந்து அங்கே லைப்ரரியிலும் பார்க்கலாம். அது நாங்கள் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதில் போட்டிருக்குது ஃபுல்லாக காகல்ஸ் பேங்க் பான்ஸ் அதெல்லாம் போட்டிருக்குது. இங்கே பார்த்தோம்னா அப்படியே காகல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி இருக்குது. அப்படி இங்கே பார்த்தோம்னா எங்களோட ஒரு ஹோட்டல், என்ன ஹோட்டலாக அது? ஜெட்பி. இங்கே பார்த்தோம்னா ஜெட்பி ஹோட்டல். அப்படியே எங்களை பெட்ரோல் சீட் ஒன்று வருது. இது வந்து 24 மத்தியானம் வேலை செய்கிற அன்றைக்கி. ஏன்னா இரவெல்லாம் வந்து வெளிமாட்ட பஸ் எல்லாம் இங்கே பெட்ரோல் டீசல் இதை அடிச்சு கொண்டுருக்கிறது. அதை வந்து இங்கே இதை வந்து ஒரு மார்பிள் ஷோரூமா இல்லாட்டி இது ஹோல்சேல் ஷோரூமா என்னன்னு தெரியல. பெரிய அளவுக்கு இதுவே இருக்குது. ஹார்ட்வேர் மாதிரி இதுகள் இருக்குது. மற்ற இதில் பழைய போலீஸ் ஸ்டேஷன், யாழ்ப்பாணம் பழைய போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. நேராக பார்த்தோம்னால் மணிக்கூடு கோபுரம். இதில் வந்து 3 மன்னர்கள்ட்ட சிலை வச்சுருக்குது பாருங்க. பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தை ஆண்டு அந்த மன்னர்கள்ட்ட 3 பேர் சிலைகள் வச்சுருக்கு பாருங்க. இது வந்து மணிக்கூடு கோபுரம். மணிக்கூடு ஓடுதோ இல்லையோ தெரியாது. நாங்கள் வழியா சுற்றி காட்டணும். ரோட்டை மாற விட்டு இப்படி நாங்கள் இதால் போனோம். இந்த மணிக்கூடு கோபுரத்தால் வந்து இங்கால அப்படி நாங்கள் நேராக காகஸ் ரோட்டால் நேராக வந்து இடக்கை பக்கம் திரும்பி இதில் போனோம் என்றால் சென்ட்ரல் காலேஜ். எப்படின்னா சென்ட்ரல் காலேஜ் ஏன்னா அதில் வந்து சென்ட்ரல் காலேஜ் கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை மரம் ஆலமரம். இப்படி நாங்கள் இதால் வந்து திருப்பி விளக்கை பக்கம் திரும்பி போகிறோம். விளக்கை பக்கம் திரும்பினோம்டா இதுக்கு இதில் வந்து ஜெஃப்னா ஸ்கவுட் குரூப் 2016 போகலாம். இன்னும் போட் வைக்கல, முன்னூறு போட் வச்சு தான் போகக்கூடாது. அதை பார்த்தோம்னா இப்போ தான் பழகி கொடுக்கும். அது அந்த ஸ்கூல் டைமில் வந்து இதுக்கு 1 வேயாக இருக்குமே. மண்டபம். இதில் வந்து இவெண்ட்ஸுகளுக்கு எல்லாம் வாடகை கொடுக்குறது. ஆடிட்டோரியம் மாதிரி இந்த ஸ்டெப்பாக இருக்கு. இப்படி நாங்கள் நேராக போனோம் என்றால் இப்படியே போய் திருப்பி ஒரு வெள்ளப்பகம் திருப்ப போகிறோம். வெள்ளப்பகம் திருப்பினோம் என்றால் எங்கே போகலாம் என்றால் சுப்பிரமணியம் பூங்கா. அந்த சுப்பிரமணியம் பூங்காவுக்கு போகலாம். இப்போ போய் நாங்கள் பார்க்க போகிறோம். ஃபோட்டோ ஷூட் எல்லாம் நடக்குதுடா. இந்த இதில் தான் விட்டு எல்லாம் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறத. இதெல்லாம் மரங்கள் அதுக்கு வடிவாக இருக்குது. மற்ற இங்கே திருப்ப போகிறோம். இதில் இந்த பெரிய மரத்துக்கு எல்லாம் வச்சு ஃபோட்டோ ஷூட் எடுக்க நல்லா இருக்கும். அதில் ஃபோட்டோ ஷூட் நடந்து கொண்டு இருக்குது. மற்ற இந்த நடுவுக்கு இந்த பூங்கண்டு இருக்கும், அதோட எல்லாம் விட்டு எல்லாம் எடுத்து கொண்டிருப்பினோம். இந்த சுப்பிரமணியம் பூங்கா இருக்குது. இதுக்குள்ளே வந்து ஃபோட்டோ ஷூட்டுகள் எடுக்கிறவனா அதுக்கு காசு ஏதோ மல்தி அதுக்கு விளையாண்டு ஏதோ காசு இருக்குது. என்னமேனு தெரியல. இப்படி நேராக போய் பார்த்தீங்கன்னா பொது நூலகம், யாழ்ப்பாணம் பொது நூலகம் பெறுது பாருங்க. யாழ்ப்பாணம் பொது நூலகம். இப்படி நாங்கள் திருப்பி இடக்கை பக்கம் திரும்ப போகிறோம். திரும்பி அப்படியே அங்கே புது பஸ் ஸ்டாண்ட் அடியதுக்கு போய் அப்படியே பண்ணைக்கு எல்லாம் போய் நாங்கள் என்ன வேணும் உங்களுக்கு காட்ட போகிறோம். நிறைய பேர் எல்லாம் பார்த்துருப்பீங்க காணொலி. ஒரு வித்தியாசமாக இருக்குது. நிறைய மாற்றங்கள்லாம் ஏற்பட்டுருக்கு. முதல்ல இருந்தது இப்போ இருக்க புது கடைகள், புது இதுகள், நிறைய இதுகள் இருக்குது. மற்ற வந்து எல்லாம் கொஞ்சம் முந்தி இருந்த இதில் வகை இப்போ கொஞ்சம் போக வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு இருந்தானே. அந்த இதெல்லாம் மாறி இருக்குவீங்க. அதெல்லாம் புது கட்டுறாங்க பாருங்க. எங்கள் அப்பையிலேருந்து எல்லாம் கட்டி தண்ணி கொண்டிருக்கேன். எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் நடந்து கொண்டிருக்குன்னு கட்டி முடியலை. என்ன கட்டுறவங்க தான் பேர் தெரியலை. கவர்மெண்ட் தான். இதில் பார்த்தோம்னா துரையப்பா ஸ்டேடியம். நல்ல ஒரு பெரிய இது மாதிரி கிடக்குது. என்னத்துக்குன்னு தெரியல.
இங்கால பார்த்தோம்னா துரியப்பா ஸ்டேடியம் இருக்குது பாருங்க. இதுக்காக அப்படி நாங்கள் நேராக போனோம்னால் முனீஸ்வரன் கோயில் அங்கால பஸ் ஸ்டாண்ட் புது பஸ் ஸ்டாண்டு போகலாம். இது துரியப்பா ஸ்டேடியம். இங்கால பார்த்தோம்னா புது போலீஸ் ஸ்டேஷன் புதிய போலீஸ் ஸ்டேஷன் யாழ்ப்பாணம் கூட அங்கால வீடியோ காட்டியிருக்கலாம் வந்து உள்ளே வச்சு கும்புவாங்க. துரியப்பா ஸ்டேடியத்தில் அப்படி நாங்கள் நேராக போனோம்னால் யாழ்ப்பாண கோட்டைக்குள்ளே வீடியோ எடுக்கலாம். அது கோட்டைக்குள்ளே வீடியோ எடுத்தால் காசு இதை கட்டணும் அன்னைக்கு தான். ஆனால் விட கட்டு இருக்கலாம் அலவுட் இல்லை. அதனால் வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னால் சும்மா மேலோட்டமாக காடி கொண்டு போகிறோம். இப்போ வந்து சீசன் தான். இப்போ வெளிநாட்டாக சீசனு மற்ற வந்து சிங்களவர்கள் வந்து சிங்கள மக்கள் வந்து இங்கே கூட வர்றது கூட நாங்கள் போய்கொண்டிருக்கணும். நான் உள்ள போய்கொண்டிருக்கணும். அதில் வந்து இன்னும் கொஞ்சம் இப்போ நான் கொஞ்சம் வேலைக்கு வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் லேட்டாகிற வந்து இன்னும் ஆக்கலாக இருக்கும். அது வந்து பண்ணை கடல் கொஞ்சம் ஏதோ பெருக்கிறதுக்கிட்ட வந்து நினைக்கிறேன் பார்க்க காற்று கூட பார்த்தோம்னா பண்ணை கடல். இதில் வந்து எல்லாம் மரங்கள் நிறைய மரங்கள் எல்லாம் இருக்குது. இங்கே அப்படி இங்கே வந்து கோட்டையை பார்க்கலாம். நாங்கள் நாங்களும் வந்து பார்க்குறோம். டூரிஸ்டும் வந்து பார்க்குறாங்க. பணம் கிட்ட வந்தா தந்து அதான் நீங்களை பார்த்தோம்னா பண்ணை கடல் கூட மரங்கள் அது எல்லாம் நிறைய இருக்குது பாருங்க. கூட வந்து காதல்களுக்கு உரிய இடம் இந்த மரங்கள். அடிக்கடி காணொலியில் சொல்கிறாங்க பீச்சில் போனால் தான் எங்களுக்கு வேலைன்னு கேட்பாங்க. உங்களுக்கு என்ன வயிறு பற்றி எரியுதுன்னு கேட்பாங்க. நல்ல அகலி இந்த பண்ணை இந்த கோட்டை அகலி இருக்குது பாருங்க. வியூ நல்லா இருக்குது. அப்படியே இங்கே இருந்து அப்படியே இந்த இதில் எல்லாம் கிரிக்கெட் எல்லாம் விளையாடுற இந்த பிளேஸில் வந்து கூட வந்து கிரிக்கெட் எல்லாம் விளையாடுற மற்ற ஃபோட்டோ ஷூட் நடக்கும், டிக்டாக் நடக்கும். நல்ல குளிர்மையாக இருக்கும். இல்லை இந்த கடற்கரை வேறு மற்ற இதாகவும் இருக்குது. நல்ல மரங்கள் நிறைய மரங்கள் இருக்குது. இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமை அதில் வந்து சனம் குறைவு சரியா பிஸியாக இருக்கிறதால வெறுறையில். சனி ஞாயிறு வந்து ஞாயிறு இன்னும் கூடவே இருக்கும். நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்டுகள் அதெல்லாம் இருக்குது. வாகனம் முச்சில்ல தடையா பண்ணைக்குள்ளே அதெல்லாம் அங்கால பார்க்கிங் இருக்குது. அங்கால விட்டுட்டு நாங்கள் இதில் வந்து லைப்பாறை கதைச்சி ஃபன் பண்ணி சாப்பிட்டு ஸ்ட்ரீட் ஃபுட்டுகள் எல்லாம் சாப்பிட்டு போகலாம். சும்மா நோம்பலாக காட்டுன்னு போல காரணம் சும்மா நோம்பலாக காடி கொண்டு போகிறோம். என்ன மாதிரி இருக்குண்டு நிறைய கடைகள் இருக்குப்பாங்க. நிறைய சிக்கன் பன் அது ரெண்டுலாம் நிறைய கடைகள் இருக்குது. இப்போ நாங்கள் இப்படியே ரவுண்டா போட்டால் திரும்பி அது நேராக போகிறோம். நேராக எங்கே போய் ஏற்றுமென்றால் நாங்கள் கருவாட்டு கடை சந்திக்கு போகலாம். அதாவது வந்து சத்திர சந்தி ஏன்னா சத்திர சந்தைக்கு போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்எல்டி ஆஃபீஸில் இருக்குது. அப்படியே நாங்கள் நேராக இங்கால பார்த்தோம்னால் இதில் வந்து மீன் சந்தை, அதாவது வந்து யாழ்ப்பாண மீன் சந்தை. இது டெம்பரரியாக கொடுத்துருக்கு. ஏன்டா முதல் அங்கால இருந்தது அதை உடைச்சிட்டாங்க. உடைச்சி இங்கால டெம்பரரியாக கொடுத்துருக்கு. அது கட்டி கொண்டிருக்கிறேன். கட்டுமான வேலைகள் அது நடந்து கொண்டிருக்குது. அப்படியே இங்கால பார்த்தோம்னா இந்த ஆட்டிறைச்சி கடை தொகுதி இப்போ லைனுக்கு வந்து ஆட்டிறைச்சி கடை தொகுதி நம்பர் 1 2 3 4 5 6 நம்பர் போட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வேலை நடந்து கொண்டிருக்கு. கட்டுற வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. சந்தைக்கு சும்மா டெம்பரரியாக கட்டி கொடுத்துருக்கணும். இங்கே பார்த்தோம்னால் முத்தவெளி ஃபேமஸான பனை மரங்கள் எல்லாம் நிற்கிது. இதுக்கு இதான் இந்த பனை மரம் மறக்குமா நெஞ்சம். இங்கே பார்த்தோம்னா இங்கே ஸ்ட்ரீட் ஃபுட்டுகள் மற்ற சின்ன சின்ன சாப்பாட்டு கடைகள் அதெல்லாம் இருக்குது. நாங்கள் நேராக அந்த ரவுண்ட் போட்டால் நேராக பார்த்தோம் என்றால் நேராக ஒரு கட்டடம் பெறும். ஒரு லைட்டாக என்ன டார்க் ரெட் கலரில் அந்த கட்டடம் தான் இது என்னோட யாழ்ப்பாண போஸ்ட் ஆஃபீஸ் அஞ்சல் அலுவலகம் யாழ்ப்பாணம். இப்படியே நாங்கள் எங்கால திரும்பி போனால் உங்களுக்கு காடிக்கணும். அங்கால திரும்பி போயிருந்தோம். புது பஸ் ஸ்டாண்ட் காட்ட போயிருந்தாங்க. அந்த இடம் தான் வருது. கருவாட்டு கடைகள் அதுகள் வருது. இப்போ நாங்கள் அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்றால் இப்போ இந்த இதால் நேராக போக போகிறோம். நேராக போய் அந்த ஒன் வேக்கால போக போகிறோம். பசார்லேனால போய் காட்ட போகிறோம். வந்து சந்தையால் கருவாட்டு கடைகள்லாம் இருக்குது. அப்படியே நாங்கள் நேராக போகிறோம். சத்திர சந்தையால் வந்து நேராக போகிறோம். நேராக போய் இடையே வந்து ஒரு ஒன் வே ஒன்று வர போகுது பசார்லே. அதில் வந்து திரும்ப போகிறோம். இந்த பசாரில் எனக்கு கால திரும்பி என்ன வேறு இருக்கிறதை எங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். இதில் வந்து இந்த சாம்சங்னு ஒரு இதில் திருத்துறேன். சாம்சங்னு போட்டிருக்கு. நிறைய போர்டுகள் போட்டிருக்கும். இதில் வந்து கூட வந்து ஃபோனில் திருத்தம் கியூவில் ஆக்கடிப்பேன். நிற்கி நம்ம வச்சுக்கோமா அது ஃபோன் திருத்துறேன். மற்ற இதில் அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா ஆயுர்வேத மருந்துகள் அதுகள் விற்கிற கடை இது வந்து இந்த ரெண்டும். அப்படி நாங்கள் இப்போ இதில் பண்ணோம்னா இது ஒன் வே. ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் அங்கால எங்களை மாறி வாகனம் பெற்றிருப்போம். ஒன் வே தான் ஏண்டா ஒன் வே தான். இங்கே பார்த்தீங்கன்னா 2 பக்கம் வந்து உடுப்பு கடைகள் இருக்கும். மற்ற இதுலேயும் வந்து ஃபேமஸான வெஜிடபிள் ஹோட்டல், அதாவது வந்து சைவ ஹோட்டல் ஒன்று இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் நேரம் இருக்கும். அங்கே மலையான் கஃபே அதையும் நாங்கள் காட்டிக்கொள்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே அதில் இருக்க பாருங்க சிவகணேசன் பக்கத்தில் மலையான் கஃபேன்னு இருக்குது. 2 பக்கம் வந்து உடுப்பு கடை ஃபுல்லாக. இதில் வந்து உடுப்பு கடை மற்ற இந்தியன் கவரிங் இதில் பார்த்தீங்கன்னா இந்தியன் கவரிங் இருக்கும். அந்த கடைகள் அதெல்லாம் இருக்குது நிறையா. இப்போ கொஞ்சம் ட்ராஃபிக் ஆனால் கொஞ்சம் கரைச்சலாம். எதிரே வாகனம் வந்துட்டா இன்னும் கொஞ்சம் கரைச்சல். போய் வர்றது இன்னும் கொஞ்சம் கரைச்சலாக இருக்கும். ஓகே, இப்படி நாங்கள் திருப்பி எங்கே வந்துட்டோம் என்றால்
இதுக்கு மினி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் நேராக போய் காட்டிக்கொள்ள போகிறோம் என்ன இருக்குன்னு. இதில் வந்து அங்காலெல்லாம் கொஞ்சம் காட்டியிருந்தாலும் எங்களை இதையும் காட்டிக்கொள்கிறோம். எங்களை பார்த்த வேண்டாம் சின்ன சின்ன உடுப்பு கடைகள் மற்ற மேக்கப் சாமான்கள் அதெல்லாம் விற்கிற கடைகள் எல்லாம் இருக்குது. இதில் வந்து மினி பஸ் ஸ்டாண்டு அதில் கூட நிற்கிறது. மினி பஸ் ஸ்டாண்டாக இதுக்கு சொல்கிறோம் நாங்கள். அங்கே நாங்கள் காட்டிட்டு எங்களை பழக்கடை பக்கம் திரும்பிட்டேன். இதில் எல்லாம் அங்கே சீமாட்டியன் எல்லாம் ஒரு கடை வருது. இங்கே இந்த காசுகள் வெளிநாட்டு காசுகள் மாத்திரம் அதெல்லாம் இருக்குது. நிறைய இடங்கள் இருக்குது. அதில் சீமாட்டி அங்கால நர்மதா இருக்குது. பஸ்ஸுக்கு பின்னால் மாட்டிக்கிட்டோம். பஸ் திரும்ப போகுது. இப்படியே நாங்கள் நேராக போய் வெள்ளிங்கம் சந்தைக்கு போகிறோம். வேணா இதில் வந்து ஏற்கனவே காட்டியிருந்தேன். சும்மா அப்படியே மேலோட்டமாக காட்டி கொண்டு போனோம். அப்படியே திருப்பி ஒரு அப்படியே காய்ச்சி கொண்டு போவோம். பார்த்து கொண்டு இந்த மாதிரி இருக்குண்டு. இப்போ வந்து கூட வந்து ஆக்களும் கூட அந்த உடுப்புகள் வாங்க கொள்ள அந்த ஆக்கள் நிறைய பேர் ஒவ்வொரு கடைகள்லையும் மிதிக்கணும். இப்போ வெளிநாட்டுக்காரர் வர்ற சீசன் கூட. இப்போ அதில் வந்து நிறைய ஆக்கள் வந்து போயினோம். இதால் வந்து இது ஒரு ஒன் வே. அந்த பக்கத்தால் தான் வரலாம். அது வந்து அங்கே பிஓசி பேங்க் காட்டியிருந்தான். அந்த பக்கத்தால் வந்து நாங்கள் வரலாம். பஸ்ஸுகளுக்கு மாட்டுப்பட்டோம். இங்கே சொன்னாங்க ட்ராஃபிக் ஆகும்ண்டு. அந்த ட்ராஃபிக்கில் மாட்டுப்பட்டோம். அங்காலையும் வானம் பெறுது, இங்காலையும் பெறுது. ஓகே, இப்படி நாங்கள் பார்த்துட்டு போவோம். கொஞ்சம் மூவ் ஆகி கொண்டு போகிறோம். இங்காலும் அங்கால வாகனம், இங்கால வாகனம். என்னால் கோனடிக்க தங்கிட்டான். ஃபுல்லாக வந்து உடுப்பு கடை தான் ரெண்டு பக்கம் பாருங்க. இப்போதான் சொல்லிட்டு போனாங்க இதுக்கு டிராஃபிக் கூடவே இருக்க வேண்டு. அதே மாதிரியே டிராஃபிக் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நம்பி ஓவர்டேக் பண்ணிடலாம். அதான் பிரச்சனை. ஓவர்டேக் பண்ணால் சிக்கி போவோம். சரி, ஓகே. இப்படி நாங்கள் நேராக போகிறோம். நேராக போய் எங்கே ஏற போகிறோம் என்றால் வெல்லிங்டன் சந்தி. அந்த சந்தியில் ஏறி அங்கால என்னமே இருக்குன்னு உங்களுக்கு தொடர்ந்து கொள்வோம். இதுக்கே பஸ்ஸுகள் நிப்பாட்டுறேன். அந்த கொஞ்சம் வேலைக்கு வந்த பஸ்ஸுகள் இதுக்காக நின்றுட்டு பிறகு அங்கே எடுத்துக்கொண்டு ஸ்டாண்டில் அடிக்கிறோம். அங்கே போய் கொண்டு அடிக்கிறேன் பாருங்க. இதுக்காக நின்றுட்டு டெம்பரரி பார்க்கிங் அதுக்கு வச்சுக்கிறேன். ஓகே, வெல்லிங்டன் சந்தி. இதுலேயே வந்து இதுகள் மெக்கானிக் கடைகள் மற்றும் அந்த மோட்டார் பைக் பார்ட்ஸ்கள் விற்கிற கடைகள் அதெல்லாம் இருக்குது. அந்த மோட்டர்கள் அந்த வீட்டு மோட்டர் கண்ணி மோட்டர்கள் திருத்துற கடையெல்லாம் இதில் இருக்கேன்னு ரட்னாஸ் அதுகள் எல்லாம். ஓகே, இப்படி நாங்கள் நேராக போகிறோம். நேராக போனோம் என்றால் நாங்கள் படித்த இடங்கள் சயின்ஸ் வேர்ல்ட் அதில் போகலாம். பெருமாள் கோயிலுக்கு போகலாம். நாங்கள் பார்த்து போகிறோம்னா இங்கே ரெண்டு கடையிலும் வந்து சின்ன சின்ன கடை தொகுதிகள் எல்லாம் இருந்து பாருங்க. இதுக்கு டியூஷன்கள் கூட. இதை வந்து டியூஷன் இடம்னு சொல்லலாமே. இப்போ நாங்கள் என்ன செய்வோம்டா அப்படியே நேராக போய் பெருமாள் கோயிலை காட்டிட்டு அப்படியே அதுக்கால சுற்றி வந்து இங்கே இதுலையும் காட்டுவோம் நாங்கள். லேனுக்கு என்ன பேர்? வெல்லிங்டன் சந்தி. ஓகே, இந்த லேனுக்கு என்ன பேருன்னு தெரியல. கண்ணாதட்டி. ஓகே, இங்கால பார்த்தோம்னா எங்கால சின்ன சின்ன கடைகள் வருது. அப்படி அங்கால போனோம் என்றால் பெருமாள் கோயில் வருது. அதுக்கு முன்னாலே வந்து ஒரு ஸ்கூலும் இருக்குது. சன்மார்க்க மகா வித்தியாலயம் ஸ்கூல் இருக்குது. அப்படி இங்கால பார்த்தோம்னா இது பெருமாள் கோயில். அந்த காலத்தில் வந்து நின்று படியை வந்து பாடம் இல்லாட்டிக்கு வந்து அங்கே தங்கி நிற்கிறது. அப்படியே வெட்டிங் ஹால் ஒன்று இருக்குது. அதுக்கு போய் படுத்துருக்கிறது. இங்கே ஃபுல்லாக வந்து பெரிய அந்த உயர்தர வகுப்பு வந்து இங்கே வந்து இலங்கையாக்கள் வெளிநாட்டிலேருந்து பார்க்குறாங்களுக்கு சிலபஸ் வித்தியாசமாக நிறைய படிப்புகள் வித்தியாசமாக இருக்குது. இங்கே வந்து OLAL இருக்குது. அந்த ஏஎலுக்கு வந்து இங்கே கூட வர்றது கூட நிறைய ஸ்கூல் NEC அதெல்லாம் அதில் காமர்ஸ் அதுகள் சம்மந்தப்பட்டது. சயின்ஸ் வேர்ல்டு அது மேத்ஸ் பயோ சம்மந்தப்பட்டது. VCA மேத்ஸ் மட்டும் அப்படி நிறைய இதுகள் இருக்குது. அடிச்சு தூக்கினாங்கன்னா தப்பாது. எப்படி எங்கால போனோம்னா இங்கே இதில் ICBT கேம்பஸ் இருக்குது பாருங்க. டிகிரி அதில் படிக்கிறது மற்ற கோர்ஸ்கள் அதில் செய்கிறது. இப்போ நாங்கள் இது வந்து எந்த ரோட்டுடா? இது கஸ்தூரியா ரோடு போய் ஏற்றுவேனே. அந்த கஸ்தூரியா லைட் அப்படியே நேர் இதுக்கு நாவலர் ரோடுன்னு சொல்கிறேன். நாவலர் சந்தின்னு சொல்கிறேன். ஓகே, அப்படி எங்கால பார்த்தோம் என்றால் இதில் வந்து ஒரு ஒழுங்கா வரும் விளக்கை பக்கம். இதுக்காக சயின்ஸ் வேர்ல்டு இருக்குது. இப்போ ஃப்ரீயாக இருக்குது. கொஞ்சம் இதில் வந்து டியூஷன் முடிகிற டைமில் வந்து செம்ம க்ரௌடாக இருக்கும். அப்படியே அந்த டைம் எதுவும் வந்தால் நான் உங்களுக்கு காட்டி கொள்கிறேன். அது முடிகிற டைம் எதுவும் வந்தால் நாங்கள் ரெடியாக நிற்கிறேன். பேரண்ட்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்கு. போனால் சரி மாட்டுப்பட்டதான். அப்படி நாங்கள் போனோம்னா நாவலர் சந்தி வரும். அதை நாங்கள் சும்மா காட்டிக்கொள்கிறேன். பார்த்தோம்னால் நாங்கள் நாவலர் சந்திக்கு வர்றோம். இதில் வந்து விளக்கை பக்கமாக திரும்ப போகிறோம். விளக்கை பக்கம் திருப்பி போனால் நாங்கள் ஜெஃப்னா ஹிந்து காலேஜுக்கு போகலாம். ஜெஃப்னா சென்ட்ரல் காலேஜ் காட்டினான். இப்போ வந்து ஜெஃப்னா ஹிந்து. இதால் அப்படியே நாங்கள் நேராக போனோம்னா கஸ்தூரியா ரோட்டுக்கும் போய்க்கொள்ளலாம். அப்படியே நாங்கள் போவோம். இப்படி எங்களை போய் ஜெஃப்னா ஹிந்து காலேஜ்லேருந்து நாங்கள் தொடருவோம். நாங்கள் வந்துட்டோம். வந்து ஜெஃப்னா ஹிந்து காலேஜுக்கிட்ட வந்துட்டோம். ரவுண்ட் போட் மாதிரி இருக்கும் பாருங்கள். இதில் பாருங்கள் அந்த ரவுண்ட் போட் மாதிரி இருக்கும். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி.
போட் போட்டிருக்கு. இது வந்து கிரவுண்ட் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மைதானம். ஓகே அது பழகி கொண்டிருக்கேன் கிரிக்கெட் எல்லாம் பழகி கொண்டிருக்கேன். ஓகே இதில் பார்த்தோம்னா இதில் பிரைமரியும் இருக்கு இதுவும் இருக்கா அப்படியா? ஜாலிய லெவல் ஓகே ஓயல் அதுகள் ஓகே இங்கே இந்து கல்லூரி யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி. அது ஒரு நல்ல பெரிய நுழைவாயில் இருக்குமில்ல. இங்கே இது என்னது பாஸ்கெட் பால் தானே? பாஸ்கெட் பால் பழகி கொண்டிருக்கிறாங்க அப்படியே. நீங்கள பார்த்தோம்னா யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி இந்த பெரிய நுழைவாயில். ஆனால் கொஞ்சம் பழுதா போச்சு பெயிண்டுகள். இப்படியே நாங்கள் இதில் வந்து 2 பக்கம் போகலாம். வடக்கே பக்கம் போனோம்னா கேகேஎஸ் ரோட் அப்படியே நேராக நாங்கள் கொக்குவில் அதில் போகலாம், போண்டாவில் அதில் போகலாம், வீட்டை போகலாம். இது வந்து இப்போ இடக்கை பக்கம் திருப்ப போகிறோம். இடக்கை பக்கம் திருப்பி பண்ணோம்னா திருப்பி யாழ்ப்பாணத்துக்கு தான் போகிறோம். இதில் வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு மனோரா தியேட்டர். அந்த காலத்தில் வந்து இயங்கினது, இப்போ இல்லை, அந்த காலத்தில் இயங்கின மனோரா தியேட்டர். அதெல்லாம் பேரும் மனோவில் காட்டிக்கொள்கிறேன். அடுத்து பார்த்தோம்னா எங்களை எவர்கிரீன் அச்சகம். இதில் பார்த்தீங்கன்னா எவர்கிரீன் அச்சகம் இருக்குது. இதுலேயும் சின்ன சின்ன உடுப்பு கடைகள் எல்லாம் பெறும். மற்ற வந்து அந்த உயர்தர மெஸ் படிக்கிறேன்டா பிசிஎம் ரவிசர் டியூஷனும் பெறும். படிக்கிறாங்க அங்கே போய் படிங்க ஒரு படிக்க அங்கே போய் படிச்சு அந்த ஆள் நல்ல ஸ்ட்ரிக்டாகவும் இதாகவும் இருக்கு. கோவிக்க மாட்டார். இதில் ஒரு கோயில் ஒன்று வருது. இங்காலே ஒரு நர்சரி என்ன நினைக்கிறேன். அந்த படங்கள் இதில் பார்த்தா அப்படி தான் தெரியுது. பாலர் பாடசாலை எங்கே அந்த ஒழுங்காக வரணும் இல்லை. இங்கே எங்க ரவிசரன் ஒழுங்கா அதான் வருது. இங்கே அதில் ஒரு ஆட்டோ வந்து வருது பாருங்க. அந்த ஒழுங்கையில் போனோம்னா விசிஎம் இருக்கு. இருக்கிறேன் இதுக்குள்ள வந்து விசிஎம் இருக்குது. கோயில் எங்களை வந்து மங்களா ஃபர்னிச்சர் அது அங்கே நிழல் ரெஸ்டாரண்ட் இருக்குது. இப்படி நாங்கள் நேராக வந்தால் இதான் அந்த மெனோவரா சந்தின்னு சொல்கிறேன். இந்த சந்தி தான் சொல்கிறது மெனோவரா சந்தி அண்டு. இதோட கோயில் வருது. என்ன பேர் கோயிலுக்கு? இதில் ஒரு இதான் தண்ணி அதில் குடிக்கிறேன். தண்ணி எடுக்கிறவ குடிக்கிறவ. இதோட கோயில் மனோரா தியேட்டர் இருக்குது பாருங்க. முன்னூறு காட்டுறேன். இங்கே இதில் வந்து மனோரா திரையரங்கு. இப்போ எல்லாம் இயங்குறில்ல, கனகாலமாக இயங்குறில்ல. அது அந்த பாண்டிய நாடு விசாலண்ட படம். ஓகே அதான் ஒட்டி இருக்கு. தண்ணியாக குடிச்சிட்டு வா. இப்போ நாங்கள் மனோரா தியேட்டரை பார்த்து கொண்டு மனோரா திரையரங்கு பார்த்தோன்னு நேராக போகிறோம். நாங்கள் வைத்தீஸ்வரா சந்தி வரும். அதால் அப்படியே வைத்தீஸ்வரா சந்தி இதில் வேறு அதற்கால வேறு லேன் ஒன்று வரும். மற்ற வந்து இதில் வந்து ஒரு கோயில் ஒன்று வரும். என்ன கோயில்? வண்ணார் பண்ணை சிவன் கோயில். இப்போ ரம்புட்டான் சீசன் திருப்பி வந்துட்டோடா? ஓ ரம்புட்டான் வைக்கணா மங்குஸ்தான் ரம்புட்டான். இப்போ வத்தாப்பழ சீசன் முடிஞ்சது தானே? அதில் டைல்ஸ் லங்கா பெரிய ஷோரூம் உண்டு. இதில் பார்த்தோம்னா இந்த கோயில் நல்ல கலர் ஒன்று நல்லா இருக்கும் இல்லை. அப்படி நேராக போங்க. இப்போ நாங்கள் இப்படியே பார்த்து கொண்டு நேராக போகிறோம். நேராக திருப்பி சந்திர சந்திக்கு தான் போக போகிறோம். போய் அங்கால இதுக்கு ஆட போகிறோம். நான் வந்துடுவேன். அங்கால அப்படியே ரோட்டை காட்டி கொண்டு போக போகிறோம். கோயில் இருக்குது வண்ணா பண்ண சிவன் கோயில். கலர்ஸ் நல்லா இருக்கும். அந்த கோபுர கலர்ஸ் நல்லா இருக்கும். அங்கே அப்படியே போய்க்க நிறைய கடைகள் வரும். பூமாலை கட்டுற கடைகள் அதெல்லாம் நிறைய கடை தொகுதிகள் வரும். இதில் வந்து விஷ்ணு பவன் மேக்கர சாப்பாடு கடை. அப்படியே நாங்கள் அப்படியே பார்த்து வந்து போகிறோம். இதே ஒரு சின்ன கோயில் ஒன்று வருது. இது வந்து முட்டாஸ் கடை சந்தி என்ன சொல்கிறது இந்த சந்தியை. நேராக போனோம். அப்படியே நாங்கள் நேராக போய்க்க வந்து சத்திர சந்திக்கு போகலாம். இங்கே இடப்பக்கம் திரும்பினா வின்சன் சந்திக்கு போகலாம். இங்கால வந்து போனால் அப்படியே ஓட்டுமட்டத்துக்கு நேராக போகலாம். 5 சந்தி ஓட்டுமணத்துக்கு போகலாம். இதை முட்டாஸ் கடை சந்தி. இதில் பார்த்தோன்னா இங்கால வரலாம் ஃபுல்லாக வந்து அந்த சில்வர் பித்தளை பாத்திரங்கள் விற்கிற கடைகளும் ஹார்ட்வேர்கள் அந்த பூட்டுகள் அதுகள் எல்லாம் விற்கிற கடைகள் கூட இருக்கும். இதுகள் இப்போ நாங்கள் கதவு பிணைச்சல்கள் கதவு பூட்டுக்கள் அதில் விற்கிற ஹார்ட்வேர்கள். மற்ற வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கிச்சன் ஐட்டங்கள் அந்த சில்வர் ஐட்டங்கள் இந்த பெருந்தொகை சமைக்கிற டேசர்கள் அதுகள் விற்கிறது. மற்ற பித்தளை சாமான் இப்போ கோயில் நேர்த்தி இதுலேருந்து ஒரு கடையும் போட்டுருந்தாங்க. ஜெயலக்ஷன் அண்டு ஆம்புலன்ஸ் வருதோ வழி விடுவோம். அதில் தெரியுதுறாங்க ஜெயலக்ஷன் அதுக்கும் போட்டிருந்தாங்க. அது யாருக்கும் சீரியஸ் போலையா? இது சீரியஸ் மாதிரி தெரியல. அவங்க ஓடுறத பார்த்தா இதை டாக்டர் சேதின்னு போகிறாங்க. இப்போ நாங்கள் பார்த்தோன்னா எங்களை பெசன்ட் ஹவுஸ் அண்டு அதுவும் ஒரு ஃபேமஸான ஒரு இதுதான். கூட பெரிய மாடி கட்டுறோம். நிறைய சாமான்கள் இருக்கும்ல. இப்போ நாங்கள் திருப்பி சத்திர சந்திக்கு வந்துட்டோம். ஏற்கனவே இது காட்டியிருந்த நாங்கள் எங்களை வந்து அன்னை நாகா கோட் சிட்டி அந்த காலத்தை கோட் சிட்டி ஏன்னா அன்னை நாகா கோட் சிட்டி பழைய காலத்து இது
இதில் வந்து நாங்கள் இப்போ திருப்பி விளக்கை பக்கம் திரும்ப போகிறோம். விளக்கை பக்கம் ரோடு எங்கே போகும் என்றால் நாவாந்துரா ரோடு என்ன நாவாந்துரா ரோடுக்கு போகுது. சிக்னல் விழுவணும், விழுந்தோடனே நாங்கள் தொடர்ந்து விழுவோம். ஓகே, சிக்னல் விழா போகுது. இப்போ இதால் நாங்கள் வெள்ளை பக்கம் திரும்ப போகிறோம். இதே ஆஸ்பத்திரி வீதி என்னன்னு சொல்கிறது இந்த ரோட்டை. அப்படியே நேர ஆஸ்பத்திரி இதால் அப்படியே நேராக வர்றது ஆஸ்பத்திரி வீதி. ஓகே, ஹாஸ்பிட்டல் ரோடு தான் சொல்கிறது. இப்படி நாங்கள் நேராக போனால் நாவாந்துரை போகலாம். அதில் வந்து இங்கால பக்கம் வெள்ளை பக்கம் திரும்பி நான் நாவாந்துரை, இடப்பக்கம் திரும்பி நம்ம இருந்தால் அங்கே அப்படியே திரும்பி பண்ணைக்கு போகலாம். பண்ணை ரவுண்டை ஓட்டுக்கு போகலாம். இங்காலேயும் அந்த பலசர கடைகள், மற்ற அந்த மில்லுகள், அரைக்கி மாலைகள் அதுகளெல்லாம் கூட இருக்கும். இந்த மல்டி ட்ரேட் சென்டர்கள் அதுகள் கூட இருக்கிற இடம் இதுகள்லாம். ஓகே, இப்படி நாங்கள் இங்கே போய் அவனுடைய நிறைவு செயல் ஒன்று பார்க்குறோம். அப்படி இந்த ரோட்டை அப்படியே நேரம் நான் வந்துட்டு போகலாம். இதையும் காட்டிக்கொண்டு அப்படியே இங்கே வந்து முந்தி வந்து வீடியோஸ்லேயே நான் பெருசாக இந்த இடத்துக்கு வந்ததில்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் ரூபா மல்டி ட்ரேட் சென்டர் புழுதி பறக்குது. ஓ, இதுக்குள்ளே வந்து அந்த பார்க்கிங் மாதிரி தான் இது. இந்த கேஸ் இதுகள் இந்த லிட்ரோ கேஸ் இந்த வாகனங்கள் பார்க்கிங் மாதிரி. ஓகே, அந்த முடிப்போம் காணொலியா. ஓகே, யாழ்ப்பாணம் சுற்றி பார்த்தா என்ன மாதிரி இருந்தது? யாழ்ப்பாணம் மாதிரி இருந்தது. உன்னை சொல்லடா சொல்லிடுறேன் பாத்தியா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் பார்க்குறோம், டெய்லி வந்து இப்போ இங்கே இந்த வெளிநாடு போன ஆட்கள் நிறைய பேருக்கு இதாக இருக்கும். இப்போ பார்க்கணும் யாழ்ப்பாணம் எப்படி. ஏன்னா நிறைய பேர் வந்து 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முதலே போயிருப்பினா வந்து இப்போ வந்து வேலையில்லாத சூழ்நிலை அதில் இருக்கலாம். ஓகே, இப்போ எப்படி இருந்தாண்டு கமெண்ட்ல சொல்லிக்கொள்ளுங்க. ஃபுல்லாக காட்டக்கூடிய இடமெல்லாம் காட்டியிருப்போம். 90களில் போனாக்கள் எல்லாம் இதில் பார்த்தீங்கன்னா சைக்கிள்கள் எல்லாம் கூட கண்டுருக்கு. ஓ, இப்போதான் எல்லாம் பல வாகனங்களும் ஓடுது. முந்தைய எல்லாம் சைக்கிளில் தான் தெரிஞ்சது. இடிஞ்ச கட்டிடங்கள் அதெல்லாம் இப்போ எல்லாம் நிறைய எல்லாம் மாறி ஒரு வருஷத்துக்கு வருஷம் மாறிக்கொண்டு புது கட்டுறங்கள் எல்லாம் வந்து கொண்டு இருக்கும். ஓகே, இந்த காணொலி பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம 2 வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, அடுத்த காணொலி சந்திப்போம். பாய்.